ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. வர வர விஜய் காவேரியோட நடிப்பு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. எமோஷனல் சென்டிமெண்ட் ரொமான்ஸ்னு சொல்லி சூப்பராக நடிச்சிட்டு இருக்காங்க. குமரன் அவரோட நடிப்புலையும் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காரு. இன்றைக்கி ரொம்பவுமே சோகமாக இருந்தார். கங்கா வந்து சமாதானம் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவுக்கு போனார். அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி என்ன நடக்குங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தது தான். அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்லாம் நமக்கு காத்துட்ருக்கு. இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா விஜய் அவரோட ஃபோனை காவேரிகிட்ட கொடுத்து பாஸ்வேர்டெல்லாம் சொல்லி அதாவது ஆஃபீஸோட மெயில் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா வெண்ணிலாங்கிற அந்த ஃபோல்டரை பார்க்கணுங்கிற மாதிரி ரொம்பவுமே ஆர்வமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் பார்த்தோம்னா ஃபோனை வாங்கிட்டாரு. ஆனால் பாஸ்வேர்டை சொன்னதுனால அடுத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வெண்ணிலாவோட ஃபோட்டோவை நம்ம காவேரி பார்க்க போகிறாங்க. அப்படி தான் ஸ்டோரியில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் வரப்போகுது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த காப்பகத்துக்கு போகும்போது நிவேதா அதாவது வெண்ணிலாவை வந்து காவேரி பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால இவங்களை அங்கே பார்த்தோமே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க. ஆனால் இதுக்கு இடையில பார்த்தோம்னா விஜய் அவரோட லவ்வை வந்து காவேரி கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஏன்னா இன்றைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா அந்த புக்கில் படித்தார்ல, நீங்கள் நம்புற ஒருத்தரை பார்த்துட்டீங்களா அப்படிங்கும்போது நான் பார்த்துட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரியை பார்த்து தான் விஜய் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ வரைக்கும் சொல்லாமல் அப்படியே வாயில் வரைக்கும் அந்த வார்த்தையை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் வந்துருச்சுன்னா இன்னுமே பயங்கர எமோஷனலாக இருக்கும்ல. ஏன்னா இவர் லவ் பண்ணுறாருங்கிறது தெரியும், ஆனால் அந்தாண்ட வெண்ணிலா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் போது காவேரிக்கு இன்னும் எமோஷனலாக காட்டுவாங்க. அப்படி தான் ஸ்டோரியெல்லாம் வந்து நம்மளை கண்ணை கசக்கிற மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கடையில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குமரனுக்கு வந்து இப்போ நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடுத்து அவர் பெரிய ஒரு ஸ்டார் ஆக போகிறாரு. ஆனால் அவர் அடுத்து நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா நடிச்சிட்டு வந்ததை வீட்டில் சொல்லாமல் தான் இருப்பார். ஏன்னா இவங்க ஒரு வேளை கட் பண்ணி அதெல்லாம் தூக்கிடுவாங்களோ என்னமோ, நம்ம வீட்டில் சொல்லி மறுபடியும் நம்மளை எல்லாம் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லாமல் இருப்பார். ப்ரொமோவில் நம்ம பார்த்த மாதிரி வீட்டில் டிவியில் ஓடும்போது நர்மதா அதை பார்த்துட போகிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்ல போகிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வந்து இப்போ குமரனுக்கு வந்து வாழ்த்து சொல்ல போகிறாங்க. இப்போ விஜய் காவேரி இவங்களுமே பாராட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா யமுனா வந்து இப்போ நிவினை லவ் பண்ணுற விஷயத்தை காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ட்ராக் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்டோரியில் ரிலாக்ஸ் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். ஆக மொத்தத்தில் ஸ்டோரியை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.